வணக்கம் மக்களே. 3 நாளாக பார்த்தீங்கன்னா என்ன காரணமே தெரில. சண்டையில் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டார். அவர் கையில் காசு இல்லை யாருக்காச்சும் கொடுக்கணும், அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஆள் வந்து மூட் அவுட் ஆயிடுவார். அவர் கோபத்தை கொண்டு போய் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட தான் காட்டுவார். கம்முன்னு ஆயிடுவார். பேச்சிலே தெரிஞ்சிடும். நம்ம எது கேட்டாலும் கோபமாக பேசுவார். சரி, மனுஷன் வந்து வேறு மூடில் இருக்கார், நம்ம வந்து பேச்சை குறைச்சிருவோம் அப்படின்ட்டு நானும் கம்முன்னு ஆயிடுவேங்க. பேச்சை குறைச்சிருவேன் நான். 3 நாளாக அப்படி தாங்க இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூவு அதான் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். பூவு, அதிரசம், இங்கே பாருங்கள். பொருள் பார்த்தீங்கன்னா பன்னு வாங்கிட்டு வந்துருக்காரு. இது என்னன்னு தெரியல. பால் பண்ணுங்க. சமாதானம் அதுதான் எங்களுக்கு. ஏன் வாங்கிட்டு வந்தீங்க, எதுக்கு பேசாமல் இருந்தீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன், அவரும் சொல்ல மாட்டார். இதான் எங்களோட சமாதானம். நல்லா இருக்குல்ல இந்த சமாதானம். இப்படி தான் ஆயிக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம முகமே ஒரு மாதிரி டல்லாகிடுது. என்ன பேசியாச்சா பிரைட் ஆகிடும். ஏன்னு தெரியல, கடவுள் அப்படியே செஞ்சுட்டாரா என்னமோங்க. பேசலைன்னு வச்சுக்கோங்க, அழுகையாக வருது எனக்கு. அவரும் வந்து மதியம் வந்து நாங்கள் 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. 2 நாளாக காலையில் சும்மா பேருக்கு கொஞ்சம் போல் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க. மதியம் 2 நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாரு. வரல. நானும் மதியம் கரெக்டாக 2 மணி ஆனோடனே ஃபோன் போடுவேன், சாப்பிட வாங்க அப்படின்ட்டு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்ரு அப்படின்ட்டுருவார். கோபமாக இருக்கார். 2 நாளாக மதியம் சாப்பிடலை. இன்றைக்கி தான் கோபம் குறைஞ்சிருக்கு. ஆடி வெள்ளி அன்னைக்கு கோபம் குறைஞ்சி மனுஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்காரு. இப்படி தாங்க போகுது பொழப்பு. ஆனால் இந்த மானங்கட்ட மனசு பார்த்திங்கன்னா அவங்க பேசுனா சந்தோஷப்படுது, பேசலைன்னா வருத்தப்படுது. ஒரு தப்பு செய்யாமல் எதுக்குடா அந்த தண்டனை அப்படின்னு தோணுது. ஆனால் வேறு வழி இல்லைங்க. அவங்க சிரித்தா நமக்கு சிரிப்பு வருது. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே உறவுகளே, இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலே இருக்குன்னா என் வீடியோவை பார்த்து நீங்களும் மனசு தேத்திக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுங்க. இல்லைன்னா வாழ்க்கையாகவே இருக்காது. ஓகே பாய். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே பாய்.